லைக்கா ப்ரொடக்ஷனை நம்பி நாசமாக போனாதான் மிச்சங்கிற மாதிரி எல்லாரையுமே சரி கடுப்பில் தள்ளிட்டாப்புல. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்க டைமில் கூட அவன் வந்து டீசரை வந்து ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணலாம், உடனே திட்டாதீங்க. அதுக்கப்புறம் அவங்க இது ஆக்சுவலாக வந்து 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாப்புலங்க ட்ரெய்லரை, லால் சலாம் படத்தோட ட்ரெய்லரை. இன்னும் வந்து சேரல. சரி 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லும் போது எனக்கு நம்பிக்கை இல்லை. 5 மணின்னு சொன்னால் எப்படியும் ஒரு 6:30 மணி ஆகும்னு நினச்சோம். அவனே அதுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டான். டெக்னிக்கல் இஷ்யூவு 7 மணி காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான். வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல தலைவர். ஓகே 5 மணிலேருந்து 7 மணி ஆகிட்டா, இப்படி சொன்னால் கரெக்டாக ஒரு 7 மணிக்குள்ளே வந்துரும்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் உட்காந்துருந்தோம். 7:02 ஆச்சு, 7:03 ஆச்சு, 7:05 ஆச்சு. எங்கன்னு கேட்டவனுங்க எங்கடா மயிர் அந்த மாதிரி கெட்ட வார்த்தை போட்டு கேட்க ஆரம்பித்தாங்க லைக்காவை. 7:05 இருந்து 7:10 மாறிச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்ட வார்த்தை கூடிச்சு. 7:15 ஆச்சு. இப்போ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம் 7:30, 7:30 மணி. அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் காணோம் ட்ரெய்லரை. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? எல்லாரும் கிழிக்கிறாங்க. லைக்கா நீ சன் பிக்சர்ஸ் கிட்டத்தே கொடுத்துட்டு போயிட்டியா அந்த படத்தை? எப்படியும் சன் பிக்சர்ஸோட சன் டிவியில் தான் ரிலீஸ் பண்ண போகிறான். அதுக்கு நீ அவன்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடியா? எதுக்கியா எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுற? ஒன்றையும் ஒரு டைமில் விட்டது கிடையாதுங்க இந்த லைக்கா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு விஷயத்த கூட ஒழுங்காக பண்ணது கிடையாது. இந்த வேட்டையன் இதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே லேட்டு தான். எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி எல்லாரும் கிழிக்கிறாங்க ஃபேன்ஸு. ஆனாலும் வெக்க இல்லாமல் இப்போ வருவான் பாருங்கள், லால் சலாம் ட்ரெய்லர் பிரிங் யூ ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாப்புல. என்னத்த சொல்கிறது, நிர்வாகம் சரியில்லை, டெக்னீஷியன் சரியில்லை, ஒரு சொன்ன டைம் சொன்ன டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ண முடியலை. ஆனால் பெரிய லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பெரிய கம்பெனின்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருக்காப்புல. எல்லாரும் கிழிக்கிறாங்க. எனக்கும் கொஞ்சம் ஆதங்கம் இருந்துச்சு. எப்படி நம்ம சேனல்லையும் சில பேர் இந்த ஆதங்கத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லால் சலாம் ட்ரெய்லர்னு போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு வந்து என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து திட்டணும்னு அவனை நினச்சிருப்பீங்க, அதை நானே திட்டிக்கிட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைமில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது, அதையும் நான் முன்கூட்டியே சொல்லிக்கிட்டேன். ஸோ பார்க்கலாம். உங்கள் கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. லால் சலாம்.